படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய ஆதி பரம்பொருள் வல்லநாயன் அல்லாஹ் அவனுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தெனும் கருணையும் சலாமெனும் ஈடேற்றமும் நபிகுலத் திலகம் மனுக்குலத்தின் மகுடம் மாநிலம் போற்றும் மாமேதை உலகுக்கு வந்த உத்தமர் கருணை கடல் காரூண்ய வள்ளல் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அந்த அண்ணல் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி நடப்பதில் அணுவளவும் நெறிபிசகாது அகிலத்தார்களுக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய அன்னாருடைய தோழர்கள் மனைவிமார்கள் கியாம பரியந்தம் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். இறையில்லமாம் மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நீயத்தோடு நாட்களுக்கெல்லாம் தலைமை நாளாகிய வெள்ளிக்கிழமை நாளில் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க கனவான்களே, அல்லாஹுவை அஞ்சி பயந்து தக்குவாவுடன் வாழுமாறு முதலில் உபன்னியாசம் நிகழ்த்தக்கூடிய எனக்கும் அப்பால் செவியேற்கக்கூடிய உங்களுக்கும் நான் தக்குவாவை கொண்டு நல்லுபதேசம் செய்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்பு நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் நாளை எம்மை நோக்கி ஒரு மாதம் உதயமாக இருக்கிறது. அந்த மாதத்துக்கு ரபீஉனில் அவ்வல் என்பதாக சொல்வார்கள். ரபீஉனில் அவ்வல் என்ற அரபு பதத்திற்கு தமிழில் மொழிபெயர்க்க போனால் ஆரம்ப வசந்தம் என்பதாக சொல்லலாம். சந்தேகமே இல்லை, படைத்த நாயன் அந்த மாதத்திற்கு சரியாகத்தான் பெயர் சூட்டியிருக்கிறான். இந்த உலகத்தில் மூடிக்கொண்டிருந்த குஃபுர் என்ற இருளை அனுப்பி ஒழித்து கட்டிவிட்டு இஸ்லாம் என்ற ஒளியை உலகத்திற்கு ஏற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வால் அனுப்பி வைக்கப்பட்ட எம்முடைய உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் உதயமாக்கியது அந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் தான். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நபியுடைய புகழை நபியுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்கு யாரையும் பொறுப்பாக்கவில்லை, அல்லாஹ் தானே பொறுப்படுத்திருக்கிறான். வரஃபஅனா லக திக்ரக். அல்லாஹ் சொல்கிறான், நபியே உம்முடைய அந்தஸ்தை நாம் உயர்த்தி வைத்திருக்கிறோம். சகோதரர்களே, உலகத்தில் அல்லாஹ் என்ற பெயருக்கு அடுத்ததாக முழு உலக மக்களாலும் உச்சரிக்கப்படக்கூடிய ஓர் பெயர்தான் முஹம்மத் என்று சொல்லக்கூடிய பெயர். சகோதரர்களே, முழு உலகத்தில் அதிகமான முஸ்லிம்களுக்கு வைக்கப்பட்ட பெயர்தான் முஹம்மத் என்ற பெயர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தின் காரணமாக எமது நாட்டில் வாழ்ந்த முன்னோர்கள் ஆண்களின் பெயருக்கு முன்னால் பெரும்பாலும் முஹம்மத் என்ற பெயரை வைத்தார்கள். கண்ணியமானவர்களே, ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் 4 இடங்களில் அந்த பெயரை சொல்கிறான். முஹம்மத் என்ற பெயரை 4 இடங்களில் சொல்கிறான். முதலாவது சூரா ஆல இம்ரான், وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل. இரண்டாவது சூரத்துல் அஹ்ஸாப், ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين. மூன்றாவது சூரா முஹம்மத், والذين آمنوا وعملوا الصالحات وآمنوا بما نزل على محمد. நாலாவது சூரா ஃபத்ஹ்,
முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும். சகோதரர்களே, 4 இடத்தில் அல்லாஹ் முஹம்மது என்ற பெயரை சொல்கிறான். ஆனால் ஒரு இடத்திலாவது அல்லாஹ் முஹம்மதே, யா முஹம்மத் என்பதாக குர்ஆனில் அழைத்ததே கிடையாது. ஹஜரத் இப்ராஹீமை பார்த்து அல்லாஹ் யா இப்ராஹீம், மூசா நபியை பார்த்து யா மூசா, ஹஜரத் ஈசாவை பார்த்து யா ஈசா, இல்யாஸை பார்த்து அல்லாஹ் கூப்பிடுகிறான். யஹ்யாவை பார்த்து யா யஹ்யா, ஜக்கரியாவை பார்த்து யா ஜக்கரியா அலைஹிமுஸ்ஸலாம். ஆனால் ஒரு இடத்திலாவது யா முஹம்மத் என்று அல்லாஹ் அழைத்த சரித்திரம் கிடையாது. கண்ணியமானவர்களே, முஹம்மத் என்றாலே அர்த்தம் என்ன தெரியுமா? புகழ் என்பதாக அர்த்தம். புகழப்பட்டவர், புகழுக்குரியவர். அல்லாஹ் உலகத்தில் முதலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹம்மத் என்ற பெயரை சூட்டினான். முஹம்மத் புகழப்பட்டவர். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் அவருடைய கரத்தில் ஒரு கொடியை கொடுப்பான். அந்த கொடியுடைய பெயர் என்ன தெரியுமா? லிவாஉல் ஹம்ஸ், புகழ் கொடி என்பதாக அர்த்தம். நாளை மறுமையில் அல்லாஹ் அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அர்ஷிக்கு வலப்புறத்தில் ஒரு மகத்தான இடத்தில் எழுப்பாட்டுவான். திர்மிதியுடைய ரிவாயத். அந்த இடத்தின் பெயர் என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அஸா அய்யபஅஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா. அந்த இடத்தின் பெயர் மகாமுன் மஹ்மூத், புகழ் தலம். சகோதரர்களே, பேரும் புகழ், கையில் இடுக்கும் கொடியும் புகழ், அவர் நாளை மறுமையில் நிற்கும் இடமும் புகழ். சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு உறுப்புறுப்பாக பேசுகிறான். நபியுடைய முகத்தை அல்லாஹ் பேசுகிறான். ஃபவல்லி வஜ்ஹக் ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம். நபியுடைய கண்ணை அல்லாஹ் பேசுகிறான். லா தமுத்தன்ன ஐனைக். நபியுடைய பார்வையை அல்லாஹ் பேசுகிறான். மா ஸாகல் பஸரு வமா தகா. நபியுடைய கையை அல்லாஹ் பேசுகிறான். லா தஜஅல் யதக. நபியுடைய கழுத்தை அல்லாஹ் பேசுகிறான். மக்லூலதன் இலா உனுகிக். நபியினுடைய நெஞ்சை அல்லாஹ் பேசுகிறான். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக். நபியுடைய முதுகை அல்லாஹ் பேசுகிறான். அல்லதி அன்கத லஹ்ரக். நபியினுடைய இரவை அல்லாஹ் பேசுகிறான். குமில் லைல இல்லா கலீலா. நபியுடைய பகலை அல்லாஹ் பேசுகிறான். இன்னலக ஃபின்னஹாரி சப்ஹன் தவீலா. நபியுடைய திக்ரை அல்லாஹ் பேசுகிறான். வஸ்குர் இஸ்ம ரப்பிக வதபத்தல் இலைஹி தப்தீலா. நபியுடைய தஸ்பீஹை அல்லாஹ் பேசுகிறான். வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக். நபியுடைய தக்வாவை அல்லாஹ் பேசுகிறான். யா அய்யுஹன் நபியு தகில்லாஹ். நபியுடைய தவக்கலை அல்லாஹ் பேசுகிறான். வதவக்கல் அலல் அஸீஸிர் ரஹீம். நபியுடைய நிற்றலை அல்லாஹ் பேசுகிறான். அல்லதி யராக ஹீன தகூம். நபியுடைய சுஜூதை அல்லாஹ் பேசுகிறான். வதகல்லுபக ஃபிஸ் சாஜிதீன். நபியுடைய மனைவிமாரை அல்லாஹ் பேசுகிறான். குல் யா அஸ்வாஜிக். நபியுடைய வளர்ப்பு மகனுடைய பெயரை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ் தஆலா நபியுடைய வளர்ப்பு மகன் ஃபலம்மா கதா ஸைதும் மின்ஹா வதரா. நபியுடைய திருமணத்தை அல்லாஹ் பேசுகிறான். ஸவ்வஜ்னாகஹா. நபியினுடைய நாக்கை அல்லாஹ் பேசுகிறான். லா துஹர்ரிக் பிஹி லிசானக் லிதஅஜல பிஹி. சகோதரர்களே, அல்லாஹ் நபியுடைய ஒவ்வொரு கட்டம் கட்டமாக 100க்கு மேற்பட்ட வசனங்களை பேசுகிறான் குர்ஆனில். அதை மாத்திரம் சொன்னால் குத்துபா முடிந்துவிடும். யார் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சாதாரணமாக நினைக்க கூடாது.
அற்பமாக நினைக்க கூடாது. உள்ளத்தில் துனியாவுடைய முஹப்பத் தூரக்கூடாது. நபியுடைய முஹப்பத் தூர வேண்டும் சகோதரர்களே. ரபீஉல் அவ்வல் மாதம் புகழ் பாடும் மாதம் மாத்திரமல்ல, சுன்னத்துகள் கடைபிடிக்கப்பட வேண்டிய மாதம் இது. ரபீஉல் அவ்வல் மாதம் மீலாது விழா கொண்டாடலாம், நபியை புகழலாம். ஆனால் நபியினுடைய சுன்னத்துகள், கட்டளைகள், அவருடைய சிறப்புகள், மகிமைகள் விளங்கப்பட வேண்டிய மாதம் சகோதரர்களே ரபீஉல் அவ்வல் மாதம். நபியுடைய உள்ளத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நபியுடைய உள்ளம் எப்படிப்பட்டது என்பதாக தெரியுமா சகோதரர்களே? எவ்வளோ பலமான உள்ளம் தெரியுமா? எவ்வளோ மகத்தான உள்ளம் தெரியுமா? உலமாக்கள் அல்லாஹ் நபிக்கு கொடுத்த முதலாவது அற்புதம் குர்ஆன் என்கிறார்கள். சந்தேகமில்லை, முதலாவது அற்புதம் குர்ஆன் தான், அதில் சந்தேகமே கிடையாது. ஏன் தெரியுமா அது அற்புதம்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு காஷிஆ முத்தஸத்திஆ மின் கஷ்யத்தில்லாஹ். அல்லாஹ் சொல்றான், குர்ஆன் இருக்கிறதே, குர்ஆன் கவனமாக கேளுங்கள். குர்ஆனை நாம் மலையின் மீது இறக்கி வைத்திருந்தால், அல்லாஹ் ஒரு மலையை குறிப்பாக சொல்லவில்லை, ஜபலின் என்றால் உலகத்தில் எந்த மலையாக இருக்கலாம் சகோதரர்களே. எந்த மலை, உலகத்தில் உள்ள அத்துணை மலைகளையும் சேர்த்து குர்ஆனை அதன் மீது இறக்கி வைத்தால் அல்லாஹ் சொல்கிறான், லரஐதஹு காஷிஆ முத்தஸத்திஆ மின் கஷ்யத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக குர்ஆனை சுமக்க முடியாமல் மலைகள் எல்லாம் வெடித்து சுக்குநூறாகி சாம்பலாக மாறி இருக்கும் மலைகள். உலகத்தை அல்லாஹ் உறுதிப்படுத்துவதற்காக படைத்த மலைகள் குர்ஆனை சுமக்க முடியாமல் சிதறி போயிருக்கும். அப்படிப்பட்ட மகத்தான அந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வைப்பதற்கு தேர்ந்தெடுத்த இடம் எது சகோதரர்களே? நஸல பிஹிர் ரூஹுல் அமீன் அலா கல்பிக். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினார் குர்ஆனை கொண்டு. எங்கே இறங்கினார் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் இறக்கினான் குர்ஆனை. மலைகள் சுமக்க மறுத்த குர்ஆனை சுமந்தது மாநபியுடைய உள்ளம் சகோதரர்களே, சாதாரண உள்ளம் கிடையாது. உலகின் மிகப்பெரிய அற்புதத்தை சுமந்த உள்ளம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் சகோதரர்களே. அவ்வளவு உயர்ந்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? தன்னுடைய விரலை காட்டினார், சந்திரன் இரண்டாக பிளந்தது சகோதரர்களே. ஒரு இரவில் மக்காவில் இருந்து பலஸ்தீனுக்கு போனார். அங்கே போய் 1,24,000 நபிமார்களுக்கு தொழுகை நடத்தினார். 7 வானத்தையும் தாண்டி போனவர் அவர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடன் போனவர் அவர். நபிமார்களை கண்டவர் அவர். சொர்க்கத்தை நேரில் பார்த்தவர் அவர். நரகத்தை நேரில் பார்த்தவர் அவர். அல்லாஹ்வுடன் நேரடியாக பேசியவர் அவர். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு நெருங்கியவர் அவர். தொழுகையை பரிசாக கொண்டு வந்தவர் அவர். உலகத்தில் மலைகளில் இருந்து, நிலங்களில் இருந்து தண்ணீர் ஊற்றெடுப்பதை கண்டிருப்பீர்கள். ஆனால் உலகத்தில் எந்த மனிதனுடைய உடம்பில் இருந்தாவது தண்ணீர் வந்திருக்கிறதா சகோதரர்களே? சொல்லுங்கள் பார்க்கலாம். எம்முடைய உயிருக்கு உயிரான, உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா உடன்படிக்கையில் இருக்கிறார்கள். குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது. சஹாபாக்கள் 1500 பேர் இருந்தார்கள். ஜாபிர் சொல்கிறார் ரதியல்லாஹு அன்ஹு, நாம் வந்து சொன்னோம், யா ரசூலல்லாஹ், வுது செய்வதற்கு தண்ணீர் கிடையாது, குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது. நாயகமே,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிடம் இருந்த ஒரு தோள் பையை எடுத்தார், தன்னுடைய கரத்தை அதிலே வைத்தார். நபியுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் இருந்து தண்ணீர் ஊற்றெடுக்க ஆரம்பித்தது. சகோதரர்களே, உலகத்தில் இப்படிப்பட்ட தலைவர் யார் இருக்கிறார் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதான் உலகத்தில் மிகச்சிறந்த நீர் முதலாவது நபியுடைய கரத்தில் இருந்து வந்த நீர், அதுக்கு பின்னால் தான் ஜம்சம் நீர். சகோதரர்களே, சிறப்புகளை விளங்க வேண்டும், அவர் யார் என்பதை விளங்க வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எண்ணத்தில் குறைவு அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகில் குறைவா, தரத்தில் குறைவா, பரம்பரையில் குறைவா? சகோதரர்களே, ஹஜ்ரத் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு நபியை பார்த்தால் சொல்லுவார், வ அஹ்ஸனு மின்க லம் தர கத்து ஐனி. யா ரசூலல்லாஹ், உங்களை விட அழகானவரை என்னுடைய கண்கள் கண்டது கிடையாது. வ அஜ்மலு மின்க லம் தலிதின் உங்களை விட அழகானவரை இந்த உலகத்தில் எந்த பெண்ணும் பெற்றெடுத்தது கிடையாது. யா ரசூலல்லாஹ், அனைத்து குறைகளில் இருந்தும் நீக்கியவராக அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான். நீங்கள் எப்படி விரும்பினீர்களோ அப்படி அல்லாஹ் படைத்தது மாதிரி அல்லவா இருக்கிறது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் நபியை தூரத்தில் கண்டால் சொல்லுவார், அமீனுன் முஸ்தஃபா பில் கைரி யதுஉ. தூரத்தில் நபியை கண்டால் சொல்லுவார், அமீன், நம்பிக்கையின் நட்சத்திரம் வருகிறார். முஸ்தபா, அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிகள் பெருந்தகை வருகிறார். பில் கைரி யதுஉ, நலவை கொண்டு மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்த அழைப்பாளர் பெருந்தகை வருகிறார். வகஅன்னக கத் குலிக்த கமா தஷா கதௌஇல் பஸ்ரி ஜாயிலுஹுல் ஸலாம். இருளை விரட்டி அடிக்கும் பரிபூரண சந்திரன் வருகிறார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபியை தூரத்தில் கண்டால் சொல்லுவார்கள், லவ் குன்த மின் ஷைஇன் சிவா பஷரின். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களை மனிதனாக படைக்கவில்லை என்றிருந்தால் வல்லாஹி சொல்கிறேன், லகுன்தல் முதிஅ லைலத்தல் பத்ரி. அல்லாஹ் உங்களை பரிபூர்ண சந்திரனாகத்தான் படைத்திருப்பான். அவ்வளோ அழகு நீங்கள். அந்த அழகு சுந்தரர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தின் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் சகோதரர்களே, எங்களுக்காக தியாகம் செய்தவர், எங்களுக்காக இன்பங்களை துறந்தவர். நீங்கள் யார், நான் யார் அவர் கண்டது கிடையாது. எம்முடைய முகம் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய சமூகம் அனைவரும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக மாற வேண்டும், என்னுடைய சமூகம் சொர்க்கவாதியாக மாற வேண்டும் என்பதற்காக உலகத்தில் அவருக்கு ஏற்பட்ட எத்தனையோ இன்பங்களை துறந்தவர். சகோதரர்களே, சொல்லுங்கள் பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிய தலையணை இருக்கிறது, தலையணை. அந்த தலையணைக்கு உள்ளே ஈச்ச ஓலைகள் நிரப்பப்பட்டிருக்கும். சகோதரர்களே, இந்த மல்லிவாசலில், இந்த ஊரில், இந்த காத்தாங்குடியில், நம்முடைய கிழக்கு மாகாணத்தில் யாராவது இருப்பார்களா? ஈச்சோலை தலவாணியில் தூங்கினவர் யாராவது இருப்பாரா? சகோதரர்களே, ஏழுமென்றால் காட்டுங்கள் பார்க்கலாம். பஞ்சனையில் படுத்துக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. ஆனால் உலகத்தின் தலைவர் படுத்தார், தூங்கினார் ஈச்சோலை தலவாணியில். படுத்த பாய் ஈச்சோலையால் செய்யப்பட்ட பாய், முதுகில் அடையாளங்கள் நிறைந்திருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுதார்கள் பார்த்துவிட்டு. ஏன்? அல்லாஹ் கொடுக்கவில்லையா நபிக்கு? அல்லாஹ் கேட்டான், நபியே, நீங்கள் விரும்பினால் உஹது மலை, மக்காவுடைய மலைகள் அனைத்தையும் நான் தங்கமாக்கி தருவேன்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னார்? லா யா ரப், வேண்டாம் யா அல்லாஹ். அஜூஉ யௌமா, ஒரு நாள் நான் பசியில் வாட வேண்டும். வ அஷ்பஉ யௌமா, ஒரு நாள் நான் வயிறு நிரம்ப வேண்டும். பசி வந்தால் உன்னிடத்தில் கையேந்த வேண்டும் யா அல்லாஹ். வயிறு நிறைந்தால் உன்னை புகழ வேண்டும் ரப்பே. யார் இருக்கிறார்? யார் இருக்கிறார் இப்படி வாழ்ந்த தலைவர்? சகோதரர்களே, 63 வருடம் வாழ்ந்தார். ஒரு பொய் சொன்னது கிடையாது வாழ்க்கையில். ஒரு நாளைக்கு எத்தனை பொய்கள், வியாபாரத்தில் எத்தனை கலப்படங்கள், எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை பொய்கள், எத்தனை பித்தலாட்டங்கள். நபியுடைய உம்மத்து சகோதரர்களே, நாம் 63 வருஷத்தில் ஒரு பொய் சொல்லாத தலைவரை காட்டுங்கள் ஏலும் என்றால் பார்க்கலாம். யாருக்கு முடியும் காட்டுவதற்கு? யாருக்கு தைரியம் இருக்கிறது? நேற்று ஒன்று சொல்லுவார், நாளை ஒன்று சொல்லுவார். அவர் சொன்னது அவருக்கே நினைவிருக்காது. தலைவர்கள் வாழ்கிறார்கள் உலகத்தில். இந்த தலைவரை போல் வாழ்ந்த தலைவர் யாரும் கிடையாது சகோதரர்களே. மறுமை நாள் பயங்கரமான நாள். அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய கோபம் உச்சத்தில் இருக்கும் நாள் சகோதரர்களே. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், லா யதகல்லமூன், யாருக்கும் வாய் திறந்து பேச இயலாது அந்த மறுமை நாளில். யோசித்து பாருங்கள், சூரியன் 1 மைல் தூரத்தில் வேர்வையில் குளித்து கொண்டு ஆடைகள் இருக்காது, செம்பு தரையாக மாற்றப்படும். யாரும் உதவி செய்ய மாட்டார்கள். அந்த நாளில் அல்லாஹ் சொல்கிறான், கோபத்தின் உச்சத்தில் அவன் இருப்பான். யாரும் வாய் திறந்து பேச மாட்டார்கள் அல்லாஹ்விடம். மக்கள் எல்லாம் ஓடுவார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமிடம். ஆதமே, நபியே, நீங்கள் தான் முதலாவது மனிதர், நீங்கள் தான் முதலாவது நபி. அல்லாஹ் உங்களை சொர்க்கத்தில் வாழ வைத்தான். எங்களுக்காக அல்லாஹ்விடம் பரிந்து பேச மாட்டீர்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார், என்னால் முடியாது, என்னால் முடியாது. ஏன்? அல்லாஹ் தடுத்த ஒரு மரத்தை நான் சுவர்க்கத்தில் நெருங்கிவிட்டேன், என்னால் முடியாது. அதோ நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அவரிடம் போங்க. மக்கள் எல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாமிடம் வருவார்கள், சொல்லுவார்கள், அந்த அவ்வலு ரசூல், நூஹே நபியே, நீங்கள் முதலாவது ரசூல் உலகத்தில். 950 வருடங்கள் உலகத்தில் அல்லாஹ்வுடைய அழைப்பு பணி செய்தவர். அல்லாஹ்விடம் எங்களுக்காக இந்த பிரச்சனையிலிருந்து நீங்குவதற்கு சிபாரிசு செய்ய மாட்டீர்களா? பரிந்துரை செய்ய மாட்டீர்களா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார், இல்லை, என்னால் முடியாது. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு துஆவை கொடுத்திருந்தான். எனக்கு தந்த துஆ, அதை நான் என்னுடைய கூட்டத்தார்களுக்கு எதிராக பயன்படுத்தி விட்டேன். எவ்வளவு பொறுமையாளர் தெரியுமா நூஹ் அலைஹிஸ்ஸலாம்? 950 வருடம் பொறுமையாக இருந்தவர். 950 வருடம் பொறுத்து பார்த்தார், முடியவில்லை. கையேந்தினார். லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தய்யாரா, சொன்னார், யா அல்லாஹ், இந்த காஃபிர்கள் யாரையும் உலகத்தில் விட்டு வைக்காது, எல்லாரையும் அழித்து விடு. உடனே அல்லாஹ் துஆவை கபூல் செய்தான். அல்லாஹ் சொல்கிறான், ஃபதஆ ரப்பஹு அன்னி மக்லூபுன் ஃபன்தஸிர், உதவி செய்யுமாறு கேட்டார். நூஹ் எம்மிடம் கையேந்தினார். ஃபஃபதஹ்னா அப்வாபஸ் ஸமா, வானத்தின் கதவை நான் திறந்தேன். அல்லாஹ் சொல்கிறான், வானத்தின் கதவை திறந்தேன். வானம் தண்ணீரை கொட்ட ஆரம்பித்தது. வஃபஜ்ஜர்னல் அர்த உயூனா, பூமிக்கு கட்டளையிட்டேன். பூமி தண்ணீரை கொப்பளிக்க ஆரம்பித்தது. ஊற்றுகள் ஏற்பட ஆரம்பித்தது. முழு உலகமும் வெள்ளத்தில் மூழ்கியது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமும் முஸ்லிம்களும் மாத்திரம் கப்பலில் தப்பினார்கள்.
சொன்னார் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், என்ற துஆவால தான் இந்த அழிவு உண்டானது. எனவே அல்லாஹ் ஒரு நாளும் இல்லாத கோபத்தோடு இன்று இருக்கிறான், என்னால் ஒரு நாளும் பேச முடியாது. மக்கள் ஓடுவார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் யார்? தைரியத்துக்கு உதாரணம். அவர் மலக்குல் மௌத்துக்கு அறைந்தார். ஒரு அறை கண்ணொன்று கலண்டு கீழே விழுந்தது. சகோதரர்களே, பொய்க்கதை அல்ல. சஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸ், முஸ்லிமுடைய ஹதீஸ். உயிரெடுக்க வந்த மலக்குல் மௌத்துக்கு அறைந்தார் மூசா நபி. ஒரு கண் கலந்து கீழே விழுந்தது. எவ்வளவு பலம் இருக்கும், எவ்வளவு சக்தி இருக்கும். யாருக்கும் பயப்பட மாட்டார். சண்டையை விலக்குவதற்காக ஒருவனை தள்ளினார். ஃபவகஸஹு மூசா, தள்ளினார், செத்து விழுந்தான். தள்ளினதுக்காக அவன் செத்தே வைத்தான். அப்படிப்பட்ட சக்தி மிக்கவர், யாருக்கும் பயப்பட மாட்டார். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார் அந்த மக்களிடம், இன்று என்னால் உங்களுக்கு சிபாரிசு செய்ய இயலாது. சகோதரர்களே, உலகத்தில் மூன்றாவது சிறந்தவர் மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாமே பயப்படும் நாள் அந்த மறுமை நாள். சகோதரர்களே, இரண்டாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சொல்வார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நான் 3 பொய் சொல்லிவிட்டேன். என்ன பொய்? அது பொய்யே கிடையாது. முதலாவது என்ன தெரியுமா? மக்கள் எல்லாம், காபிர்கள் எல்லாம் திருவிழாவுக்கு போன நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், நான் நோயாளி, என்னால் வர இயலாது. அவர்கள் போனத்தோடு சிலைகளை எல்லாம் உடைத்தார். உடைத்துவிட்டு பெரிய சிலையின் மீது கத்தியை வைத்தார். மக்கள் வந்து கேட்டார்கள், யார் இதை உடைத்தது? சொன்னார், பெரிய சிலையிடம் கேளுங்கள், அதுதான் உடைத்தது. இரண்டாவது பொய். இதெல்லாம் பொய்யா? அல்லாஹ்வுக்காக சொன்ன பொய். சகோதரர்களே, மூணாவது, ஒரு கட்டத்தில் மனைவியை பார்த்து சகோதரி என்றார். ஏன் என்று சொன்னால், அரசன் மனைவி என்றால் பறிமுதல் செய்து விடுவான். மூன்றும் மார்க்கத்துக்காக சொன்ன பொய். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார், நான் 3 பொய் சொன்னேன், என்னால் அல்லாஹ்விடம் பேச முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார், நான் ஒரு ஆத்மாவை அநியாயமாக கொன்று விட்டேன், அல்லாஹ்விடம் என்னால் பேச முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார், என்னாலும் பேச முடியாது. நீங்கள் போங்கள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம். சகோதரர்களே, உலகத்தில் எமக்கு ஒன்று என்றால் துடிப்பவள் தாய். ஆனால் அந்த மறுமையில் யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, அல்லாஹ் சொல்கிறான், சகோதரன் ஓடுவான், தகப்பன் ஓடுவான், தாய் ஓடுவாள். ஃபஇதா நுஃபிக ஃபிஸ்ஸூர், சூர் ஊதப்பட்டு விட்டால் ஃபலா அன்சாப பைனஹும், குடும்ப உறவே இருக்காது. சகோதரர்களே, நண்பன் உதவ மாட்டான், தாய் உதவ மாட்டாள். மனைவிக்காக ஓடி 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 அலைந்து பாடுபட்டு சொத்துகள் சேர்த்து நகைகளால் குளிப்பாட்டினோமே, அந்த மனைவி அவளும் ஓடுவாள். ஒரே ஒரு ஜீவன். சகோதரர்களே, ஒரே ஒரு ஜீவன். நாம் அவருக்கு உழைத்து கொடுத்தது கிடையாது. ஒரே ஒரு ஜீவன். அவருக்காக அவர் பெயரால் 1 ரூபா சதக்கா கொடுத்தது கிடையாது. ஒரே ஒரு ஜீவன். அவருடைய குழந்தைகளை நாம் வளர்த்தது கிடையாது. ஒரே ஒரு ஜீவன். அவருக்காக நாம் சொத்தெழுதி வைத்தது கிடையாது. அந்த ஜீவன் உயிர் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் மாத்திரம் எமக்காக முன் வருவார். சகோதரர்களை, அந்த மறுமை நாளில் சொல்லுவார், நான் பரிந்துரை செய்கிறேன். சுபஹானல்லாஹ். யாருடைய உள்ளத்தில் நபியுடைய அன்பு இருக்கிறது சிந்தித்து பார்ப்போம். சுஜூதில் விழுவார் எமக்காக. அல்லாஹ்வுடைய கோபம் அப்படியே தனிய ஆரம்பிக்கும். சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுவான், யா முஹம்மத், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல் துஅதா, என்ன வேண்டுமோ கேளுங்கள், நான் தருகிறேன். சுப்ஹானல்லாஹ். வஷ்ஃபா துஷஃபா, யாருக்காவது சிபாரிசு செய்ய வேண்டுமா, சிபாரிசு செய்யுங்கள், உம்முடைய சிபாரிசை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எமக்காக மண்டியிட்டு அல்லாஹ்விடம் கெஞ்சுவார். அல்லாஹ் நம்மை எல்லாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நரகத்தில் இருந்தாலும் சொர்க்கத்துக்கு அனுப்பி விடுவான். சகோதரர்களே, யாரால் முடியும் இது?
முஹம்மதுர் ரசூலுல்லாவால் மாத்திரம் முடியும் சகோதரர்களே. எனவே ரபீஉல் அவ்வல் மாதம் நேரம் போதாது, அவருடைய சிறப்புகளை பேசுவதற்கு 1000 மிம்பர்கள் போதாது சகோதரர்களே. அவ்வளோ உயர்ந்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் அவருடைய அன்பை உள்ளத்தில் எடுத்துக் கொள்வோம், அவருடைய பாசத்தை உள்ளத்தில் எடுத்துக் கொள்வோம், அவருடைய நபி மொழிகளை மனனம் செய்வோம் சகோதரர்களே. இமாம் புகாரி ரஷ்யாவிலிருந்து வந்தார் மதீனாவுக்கு. நபியுடைய அன்பு ஹதீஸை பாடமாக்கினார். 6 லட்சம் ஹதீஸ்களை பாடமாக்கினார். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் பக்தாதில் இருந்து வந்தார் மதீனாவுக்கு. நபியுடைய ஹதீஸை தேடி வந்தார். 10 லட்சம் ஹதீஸ்களை பாடமாக்கினார். இமாம் திர்மிதி உஸ்பெகிஸ்தான் திருமிதிலிருந்து வந்தார் மதீனாவுக்கு. இமாம் அபூ தாவூத் சிஜிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் இருந்து வந்தார் மதீனாவுக்கு. இமாம் இப்னு மாஜா கஸ்வீன் ஈரான்ல இருந்து வந்தார் மதீனாவுக்கு. இமாம் நஸா குராசான்ல இருந்து வந்தார் மதீனாவுக்கு. எதற்காக வந்தார்கள்? நபியுடைய அன்பால் வந்தார்கள் சகோதரர்களே. நபியுடைய ஹதீஸ்களை பாதுகாத்தார்கள். புகாரி யார் பேசியது? அவர் பேசியது. முஸ்லிம் யார் பேசியது? அவர் பேசியது. திர்மிதி யார் பேசியது? அவர் பேசியது. இப்னு மாஜா யார் பேசியது? நசாயி யார் பேசியது? தாரமி யார் பேசியது? தைலமி யார் பேசியது? பஸ்ஸார் யார் பேசினது? முஸ்னத் அபி ஷைபா யார் பேசினது? முஸன்னஃப் அபி ஷைபா யார் பேசினது? முஸ்னதுல் பஸ்ஸார் யார் பேசியது? முஸ்னத் அஹ்மத் யார் பேசியது? பைஹகி யார் பேசியது? தபரானி யார் பேசியது? அனைத்தும் ரசூலுல்லாஹ் பேசிய முத்துக்கள் சகோதரர்களே. எனவே மௌத் நெருக்கமாக இருக்கிறது. உலகில் வாழக்கூடிய காலத்தில் நபியுடைய அன்பை எடுத்துக்கொள்வோம், நபியுடைய முஹப்பத்தை எடுத்துக்கொள்வோம். சுன்னத்துகளை குழி தோண்டி புதைத்து விடாமல் சுன்னத்துகளை பின்பற்றக்கூடிய மக்களாக இந்த உலகத்தில் வாழுவோம். அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ் நம்முடைய குற்றங்களை மன்னிப்பாயாக. நபியுடைய சிபாரிசை நமக்கு தருவாயாக. உனக்கு பொருத்தமான நல்லடியார்களாக இந்த உலகத்தில் வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்த பாவத்தின் காரணமாக எமக்கு நபியுடைய சிபாரிசை மஹ்ரூமாக்கி விடாதே யா அல்லாஹ். எமக்கு நபியுடைய சிபாரிசை தந்துடு யா அல்லாஹ். நபியுடைய அன்பை தந்து விடு யா அல்லாஹ். நபியுடைய முஹப்பத்தை தந்து விடு யா அல்லாஹ். மௌத் வரைக்கும் அவரை பின்பற்றக்கூடிய நல்லடியார்களாக இந்த ஊர் மக்களை நீ கபூல் செய்யா அல்லாஹ். இந்த முழு ஊர் மக்களையும் யா அல்லாஹ் உனக்கு பொருத்தமான மக்களாக ஆக்கிவிடு யா அல்லாஹ். ஹாஜத்துகள் தேவைகளை கபூல் செய்து விடு ரப்பே.